ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெய்த தொடர் மழை காரணமாக திம்மம்பேட்டை, அம்பலூர், குடையாஞ்சி வழியாக வாணியம்பாடி பாலாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். கள தகவல்கள். நிச்சயமாக அகிலா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் இந்த நிலையில் வாணியம்பாடி மற்றும் சுற்றுப்புற கிராமமான வள்ளிப்பட்டு, செக்கமோடு, கொத்தக்கோட்டை, நிம்மம்பட்டு, வலியாம்பட்டு, கிருஷ்ணமுத்திரம், உஜேந்திரம், ஜாபராபாத், கொடியாஞ்சி, பள்ளிப்பட்டு, அம்பலூர் மற்றும் வாணியம்பாடி மைய பகுதியான நியூ டவுன், நேதாஜி நகர், ஜீவா நகர், பெருமாள்பட்டை, காதர்பட்டை போன்ற பகுதியில் நேற்று இரவு முதல் விடிய கனமழை பெய்தது. இதனால் வாணியம்பாடியில் உள்ள 3 மேம்பாலங்கள் தரையை பள்ளத்துக்கு அடித்து செல்லப்பட்டது. அதில் ஒன்று வாணியம்பாடி டு பெரியப்பட்டி செல்லக்கூடிய சாலை மற்றும் அதே போல வாணியம்பாடி செட்டியப்பூரில் செல்லக்கூடிய சாலை, அதே மாதிரி வாணியம்பாடி சிஎல் ரோடில் செல்லக்கூடிய சாலைகள் பெருக்கெடுத்து வெள்ளம் மூடியது. அதே போல வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை முழுவதுமே தண்ணீர் மூழ்கியதால் நோயாளிகள் கடும் அவதியாகி உள்ளனர். தகவல் அறிந்து வாணியம்பாடி வருவாய்த்துறை மற்றும் வாணியம்பாடி நகராட்சி அதிகாரிகள், நகரமன்ற தலைவர் உமாபாய் சிவாஜிகணேசன் மற்றும் வாணியம்பாடி நகரமன்ற உறுப்பினர் VS ஆர்திகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் விரைந்து சென்று வாணியம்பாடியில் உள்ள முக்கிய பகுதிகளில் ஆய்வு செய்து மழைநீரை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனால் வாணியம்பாடியில் முற்றிலும் போக்குவரத்து பாதித்து சம்பித்ததாக இருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.